ஓம் பிரம்மதேவாய நமः. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய பைதாம் கல்பருக்ஷாய நமதாம் காமதேனுவே. ஓம் பிரம்மதேவாய நமः. ரிஷப ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப கஷ்டம் வருது. இந்த வாரம் ரொம்ப கஷ்டம் வரும். கண்டிப்பாக நீங்கள் நினைக்காத கஷ்டங்களும் நிறைய சேரும். ஏன் நினைக்காத கஷ்டம் உங்களை தேடி வருவன்னா உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக சொல்லிட்டுருக்கு. உங்கள் ராசியை சனி பார்க்குறாரு. உங்கள் ராசி சனி பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வரும். உங்கள் வாய் நல்லா இருக்காது, கெட்டு போயிடும். அதே மாதிரி உங்கள் ரிஷப ராசிக்காருக்கு அங்காரக்கன் துலா ராசிலேருந்து மேஷ ராசி ரிஷப ராசி பார்க்குறாரு. 8 கூடியவும் பார்க்குறது. அது என்னன்னா சனி அங்காரக்கன் 2 பார்த்தாலே போதும் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும். உங்கள் வீட்டில் உடம்பு பிரச்சனை, இல்லை ஆப்ரேஷன், இல்லை ஆக்சிடென்ட், இந்த மாதிரி ரிஷபராசிகரும் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தே ஆகணும். கண்டிப்பாக ஏதோ நெகட்டிவ் சொல்லிட்டு இருக்கிறேன்னா கண்டிப்பாக விட்டு போகாதீங்க. கண்டிப்பாக நல்லதே சொல்கிறதுன்னு தேவையில்லை. அந்த மாதிரி நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன். ரிஷப ராசிக்காருக்கு இந்த வாரத்தில் அண்ணா தம்பி பிரச்சனை, அப்பா அம்மா பிரச்சனை, நண்பர் பிரச்சனை, கடை பிரச்சனை கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். இந்த வாரம் காசுன்னு நிறைய செலவு பண்ணாதீங்க. இந்த வாரம் உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப கெட்டு போயிருக்கனால தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, சனி கோயிலுக்கு ஏதாவது நீங்கள் போயிட்டாலும் கூட உங்களுக்கு நெகட்டிவ் நிறைய நடக்கும். சனி கோயிலுக்கு போகக்கூடாது. ஏன்னா உங்கள் ராசி பார்த்துட்டு இருக்கிற ராசிக்கு போகக்கூடாது. அதே மாதிரி இந்த வாரம் அங்கே இருக்கிற கோயிலுக்கு போகக்கூடாது. ஏன்னா இந்த வாரம் அவரை பார்வை உங்கள் ராசி பட்டாலே போதும் உங்களுக்கு நெகட்டிவ் நடக்கும். இன்னும் எல்லோரும் என்ன தெரியுமா, இந்த வாரம் இந்த கோயிலுக்கு போனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக போகாதீங்க. ஏன்னா அவங்க பார்வைப்பட்டுட்டு இருக்குது. நீங்கள் போய் திருப்பி மாட்டிக்காதீங்க கடவுள்கிட்ட. கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் போகிற கோயில் என்ன லாபத்தை கொடுக்குற கோயில் என்னன்னா, இந்த வாரம் உங்களுக்கு புண்ணியத்தை தருவ கோயில் எது அப்பன்னா சுக்கிர பகவான் கோயில். அதே மாதிரி சுக்கிர பகவான் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டால் உங்களுக்கு பணம் அள்ளி தருவார். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சூரிய பகவானுக்கு டெய்லி சூரிய பகவானுக்கு நல்லா கும்பிட்டா ரொம்ப நல்லது. அதே மாதிரி புதன் டெம்பிள் இந்த வாரம் உங்களுக்கு ரிஷப ராசிக்கு நல்லா நிம்மதி தருவார். ராசி மதுரை மீனாட்சி அம்மா கோயிலுக்கு போயிட்டால் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். வேறு எந்த மதுரை மீனாட்சி போயிட்டு அம்பாள் பார்த்து சிவனை பார்த்து வந்துட்டே இருக்கணும். இருக்கிற கோயில் சுற்றி எல்லாருக்கும் கும்பிட்டு வரக்கூடாது கண்டிப்பாக. அதே மாதிரி பிள்ளையாருக்கு மறக்காமல் மதுரையில் இருக்கும் அந்த பிள்ளையாருக்கு நீ கும்பிட்டுட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ரிஷப ராசிக்காரர் உங்கள் வீட்டில் நல்லா நிம்மதியாகி உங்களுக்கு மன நிம்மதி வரணுன்னா இந்த கல்லை வச்சுட்டாலே போதும் உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப நிம்மதி வரும். ரிஷப ராசிக்கே அதிருஷ்ட தருவ கல் இது தான். என்ன கோயிலுக்கு போகலாம், என்ன பலம் கிடைக்கும், அதில் 100 பட்டு யோகத்தை இந்த கல்லில் யோகம் இருக்குது. இந்த கல் உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டாலே போதும். உங்கள் பர்ஸ் என்டி பேக்கில் நீங்கள் கார்மெண்ட்ஸ் வேலைக்கு போகிறீங்களா, இல்லை துணி கடைக்கு போகிறீங்களா, தங்க கடைக்கு வேலைக்கு போகிறீங்களா, எந்த கடைக்கு வேலைக்கு போனாலும் சரி, ஒரு சினிமா நடிக்கிறீங்களா, சீரியலில் நடிக்கிறீங்க, இந்த கல் உங்கள் பர்ஸில் இருந்தாலுமே சின்ன கல் பர்ஸில் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா நண்பர்களாகிட்டு உங்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும். இந்த வாரம் ரிஷபராசிகர் இந்த கல் வச்சுக்கிட்டால் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த கல் இல்லாதவங்களுக்கு வேலை கண்டிப்பாக போயிடும். கண்டிப்பாக ஏன்னா அங்காரக்கன துஷ்டி சனி துஷ்டி உங்கள் ராசிக்கு பட்டாலே போதும் எல்லாம் நெகட்டிவ் நடக்கும். அந்த நெகட்டிவ் போகிறதுக்காக தான் இந்த கல்லை உங்களுக்கு காமிக்கிறதாக எடுத்து காமிச்சிட்டு இருக்கிறேன். இதை மாதிரி நிறைய ராசிக்கே நிறைய கல் இருக்குது. எல்லா ராசிக்கும் காமிக்க முடியாது. இது கல் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக நான் காமிச்சிட்டு இருக்கிறேன். இந்த கல்லால் கட்டித்தான் கண்டிப்பாக மனுஷன் சொல்ல போகிறேன். கடவுள் கூட கல் தான் இருக்கிறார் 100%. ரிஷப ராசிக்கு டைம் நாளில். ஆனால் மதுரை மீனாட்சி கோயிலுக்கு நீங்கள் இந்த வாரம் போயிட்டே வரணும். நீங்கள் எல்லாம் மதுரையில் யார் இருக்கிறீங்க, திண்டுக்கல், தேனி, கோயம்புத்தூர் எங்கே இருந்தாலும் சரி மதுரை மீனாட்சி அம்மன் இந்த வாரம் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லதே நடக்கும். இது வரைக்கும் நீங்கள் ராசி பலன் கேட்டுக்கிறீங்க. நான் இது வரைக்கும் ஒரு 25,000 லட்சம் பேர் ஜாதகம் பார்த்துக்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் என்னோட டெக்னிக் என்ன தெரியுமா, உங்களுக்கு லக்கி நம்பர் மொபைல் நம்பர் கொடுக்குது. என்னென்ன லக்கி நம்பர் வாங்கினா நல்லா இருக்குதோ, என்ன லக்கி நம்பர் வண்டி வாங்கினா நல்லா இருக்கோ, என்னோட அக்கௌண்ட் நம்பர் லக்கி நம்பர் வாங்கினா நல்லா இருக்கும், என்னென்ன ட்ரெஸ் டெய்லி போடணும், என்னென்ன கலர்ஸ் உங்களுக்கு டெய்லி யூஸ் பண்ண நல்லா இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு என்ன ரத்னங்கள் போட்டால் நல்லா இருக்குது. கல் போட்டாலே உங்களுக்கு கடவுள் உங்கள் பக்கத்தில் வர ஒரு ரத்னங்கள், இந்த ரத்னங்கள் போட்டாலே எவ்வளோ நல்லது நடக்கும். இந்த ரத்னங்கள் போட்டால் சக்ஸஸ் கொடுக்கும். இது போட்டால் எப்படி எந்த நட்சத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ண உங்களோட வாழ்க்கை சக்ஸஸ் ஆகிறதுக்கு, என்னோட டேட்டில் நட்சத்திரத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் சக்ஸஸ் இருக்கும். மக்கள் குழந்தைக்கு என்ன மாதிரி புது நேம் வைக்கணும், என்ன மாதிரி ஸ்டைலில் நேம் இருக்கணும், என்னென்ன லெட்டருக்கு யோகா இருக்கும், இந்த லெட்டருக்கு எவ்வளோ சக்ஸஸ் இருக்குது, இந்த மாதிரி மக்களுக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிறதோ, அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை கெட்டு போயிருக்கும். உங்கள் ஜாதகத்தில்
என்னடா எங்கள் அப்பா நல்லா வாழல, எங்கள் தாத்தா நல்லா வாழல, எங்கள் பாட்டி நல்லா வாழல, எங்கள் அம்மா நல்லா வாழல, நான் கூட நல்லா வாழ முடியாது, எனக்கு படிப்பும் இல்லை புத்தியும் இல்லை, என்னடா இருக்கிறவங்க நான் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கிறேன். உங்கள் குழந்தை நல்ல சூப்பர் ஸ்டார் ஆகணும், உங்கள் குழந்தை கலைஞர் மாதிரி ஆகணும், உங்கள் குழந்தை ஜெயலலிதா மாதிரி ஆகணும், உங்கள் குழந்தை அஜித் விஜய் மாதிரி ஆகணும்னா உங்கள் ஜாதகம் வந்து நல்லா இருக்கணும். அந்த மாதிரி எந்த நேரத்தில் உங்கள் குழந்தை பிறந்த உங்களுக்கு பணம் அள்ளி வரும், புத்தி வரும், அறிவு வரும், அதே மாதிரி இந்த மாதிரி நேரம் எந்த நேரத்தில் குழந்தை பிறக்கணும் அதை ஒரு டைம் உங்களுக்கு. யாருக்கெல்லாம் அண்ணாமலை இது பாஷல் பாடுவார், ஆட்டோக்கார பாடு இலவசமாக வந்து போகிறேன், அந்த மாதிரி உங்கள் இந்த குழந்தை பிறக்கிற டைமுன்னா நீங்கள் நல்ல நேரம் எடுத்துக்கணும் கண்டிப்பாக. அதுக்காக என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிட்டா இப்போ தான் என் குழந்தைக்கே சிஜரிங் நடந்துட்டு இருக்குது, எந்த நேரத்தில் எந்த நட்சத்திரத்தில் எந்த டேட்டில் என்ன குழந்தை பிறந்துட்டா எனக்கு சக்ஸஸ் வரும், எங்கள் புருஷனுக்கு நல்ல வேலை கிடைக்கும், எனக்கு வேலை கிடைக்கும். அதை மாதிரி யோகத்தை கொடுக்குற டைம் என்ன டைமு, அந்த டைமை எடுத்துக்கிட்டு குழந்தை உங்கள் வீட்டில் ஒரே ஒரு குழந்தை பிறந்தா போதும் சூப்பர் ஸ்டார் ஆகிடுங்க. எனக்கு நல்லா தெரியும் உங்கள் டைம் கெட்டிருக்கலாம், ஆனால் உங்கள் குழந்தை பிறந்தவுடனே உங்களுக்கு சக்ஸஸ் வெரி சக்ஸஸ் வரும். இந்த டைமை நமக்கே ஃபோன் பண்ணி எடுத்துங்க. கண்டிப்பாக பாருங்கள் குழந்தை பிறக்கும்போது உங்கள் வீட்டில் எவ்வளோ சக்ஸஸ் வரும் எடுத்துக்க பாருங்கள். இது என்னோடய டெக்னிக். இந்த டெக்னிக் நான் யூஸ் பண்ணிங்க, நீங்கள் கூட பணக்காராகலாம். உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்குற நட்சத்திரம் என்ன, யோகத்தை கொடுக்குற நட்சத்திரம் என்ன, அறிவு கொடுக்குற நட்சத்திரம் என்ன, அந்த அறிவு டைம் நான் எடுத்து கொடுக்குறேன். நீங்கள் இந்த நேரத்துக்கு இந்த நம்மளோட ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எடுத்துங்க. உங்களுக்கு டைம் கொடுக்குற அந்த நேரம் வந்து உங்களுக்கு கரெக்டான டைம். இந்த நேரத்தில் குழந்தை பிறந்தால் சக்ஸஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு தேடி வர்றேன். கண்டிப்பாக நல்ல நேரம் கொடுக்குறேன்.